நான் இந்த படத்தோட இந்த ஒட்டுமொத்த சொல்ல வரல. திருக்குறள் இன்னும் உலகம் பூரா அதிகம் அதுக்கப்புறம் எல்லாம் படிப்பாங்க. சொல்லியிருக்காங்க திருக்குறள் அப்படின்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தரும், நான் படிச்சேன்னா எனக்கு அர்த்தம் தரும். அவ்வளவு விசாலமான ஒரு கடல் இப்போ நாங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண போறது ஆங்கில சப்டைட்டிலோட போகும். அதுக்கப்புறம் பார்க்கணும். ஆமா படம் முடிச்சுட்டு படம் ஸ்டார்ட் பண்ணதுல ப்ரொமோஷனா பண்ணிட்டு நீங்க தானே பண்றீங்க. செலவோட படத்தோட செலவோட ப்ரொமோஷன் அதிகமா இல்லையே. யாரு நாங்க செலவே பண்றது இல்லை. ஆமா நீங்க என்ன இல்ல அது சர்ச்சைகள் மூலியமாவே ஆயிடுதான்னு கேக்குறாரு. நிறைய சர்ச்சைகள் போயிட்டே இருக்குதுல்ல. என்ன சப்ஜெக்ட் சொல்றீங்க? காமராஜர், திருவள்ளுவர், தந்தை பெரியார் அப்படின்னா அவங்க பத்தி நீங்க சொல்ல வந்தாலே சத்தியா. இப்ப சீமான் அவங்க பெரியார் அவங்களை பத்தி அவங்களுக்கு சத்தியா இருக்கு. எப்படி பாக்குறது? பெரியாருக்கும் வள்ளுவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமா பெரியார் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா? உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப சீமான் கரெக்டா அப்படின்றது சீமானோட கருத்து பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. நம்ம சம்பந்தமான இது அரசியல் மீட்டிங் தனியா பண்ணுவோம் நம்ம. இல்ல நீங்க சொன்னால ஏன்னா திராவிடமா காவியான்னு கேட்டாங்க. திராவிட அரசியலுக்கும் அவங்க சிலை வச்சதாகட்டும், ஏன்னா கலைஞர் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்ததாகட்டும் எல்லாமே பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் திருவள்ளுவர் கொடுத்தாங்க, பெண்களை எப்படிலாம் பேசினாரு பெரியார் அதை பத்தி ரெண்டுமான காலகட்டம் வேற வேற சார். அது 2000 வருஷம் காலகட்டம். பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய மாறி மாறி வந்தது. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நாங்க இது வரைக்கும் திருவள்ளுவர்லாம் சிலை வச்சிருக்காங்க, ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெண் ஒரு முறை ஆபீஸ்க்கு வந்தாங்க. வள்ளுவரை பத்தி அவங்க போஸ்ட் அவங்க கொடுக்குறோம், அந்த கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி பார்த்துட்டு சொன்ன கருத்து வாசி எங்கன்னு கேட்டாங்க. இதுதான் இந்திய பெண்ணுடைய முதல் பார்வை. சொன்னாங்க சொல்ல வரல. இன்றைய பெண் அதை எப்படி பாக்குறாங்க? வள்ளுவர் இருக்கார், வாசிக்க இடம் இல்லையா? பெண் இனம் அவ்வளவு வளர்ந்து வந்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்க புதுமையை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்துட்டாங்க. சரியா? வள்ளுவருடைய காலத்தையும் பெரிய காலத்தையும் விட முடியாது. ஆமா